நாம் இந்த உலகில் வாழும்போது நாம் சம்பாதிப்பது எதற்காக என்று கேட்டால் 90% பேர் என் பிள்ளைகளுக்காக என்று சொல்வார்கள். நாம் பெற்ற பிள்ளைகளுக்காக நாம் இத்தனை கவலைப்படும் போது நம்மை படைத்தவர் நம்மை குறித்து எத்தனை கரிசனையாக இருப்பார்? பேச சொல்லிக் கொடுத்த பெற்றோர்களும் ஆசிரியர்களும் எங்கு, எப்படி, எதை பேச வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்காததுதான் இன்றைய உலகில் நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் என்று உளவியலாளர்கள் கூறுவதுண்டு. அது உண்மைதான். இன்றைய தியானம் யாருடன் எப்படி பேச வேண்டும், யாரை நம்ப வேண்டும், அதற்கு நம்மை வழிநடத்துவது யார் என்பது. அருமையானவர்களே, இன்று நாம் மத்தேயு 7ஆம் அதிகாரத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். கடவுளுடைய பிள்ளைகளுக்கு இடையிலான உறவு ஜெபத்தின் மூலம் நிலைத்திருக்கிறது. மேலும் 2 வழிகள், கள்ள தீர்க்கதரிசிகள், போலி வேடம் மற்றும் 2 அஸ்திபாரங்கள் ஆகியவற்றை குறித்த இறுதிக்கட்ட எச்சரிக்கைகளை இந்த அதிகாரத்தில் நாம் படிக்கலாம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை பாருங்கள். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். இந்த வசனங்கள் பெரும்பாலும் தவறாகவே புரிந்து கொள்ளப்படுகின்றன. தீர்ப்பு அளித்தல் என்ற சொல்லுக்கு முடிவெடுத்தல், வேறுபடுத்தி பார்த்தல், தண்டித்தல் அல்லது பழி வாங்குதல் என்று பல அர்த்தங்கள் இருக்கின்றன. இங்கே கடவுளின் பிள்ளைகள் மற்றவர்களை குறித்து எந்த முடிவும் எடுக்கக்கூடாது என்று சொல்லவில்லை. மாறாக மற்றவருடைய உள்ளத்து நோக்கங்களை ஆராய்ந்து அவர்களை குற்றவாளிகளாக தீர்க்கக்கூடாது என்பதே இதன் பொருள். ஒரு சகோதரன் ஏன் ஒரு காரியத்தை செய்கிறான் என்ற காரணம் நமக்கு தெரியாது. நாம் பார்ப்பது வெளிப்படையான செயல்களை மட்டும்தான் பார்க்கிறோம். தவறான மற்றும் தீய செயல்களை நாம் அடையாளம் காண்பதை கடவுள் தடை செய்யவில்லை. இங்கே முக்கியமான விஷயம் என்னவென்றால், நீங்கள் மற்றவர்களை கடுமையாக விமர்சித்தால் நீங்களும் மற்றவர்களால் ஒரு கடுமையான மனிதராகவே பார்க்கப்படுவீர்கள். இப்படிப்பட்ட மனிதர்களை நாமும் பார்த்திருக்கிறோம். அவர் பேச்சை கவனிக்காதே, அவர் யாரையும் எப்பொழுதுமே நல்ல விதமாக பேச மாட்டார் என்று மற்றவர்கள் அவரை பற்றி கூறுவார்கள். அதாவது அவர் மற்றவர்களை எப்படி விமர்சிக்கிறாரோ அப்படியே அவரும் பிறரால் விமர்சிக்கப்படுகிறார். இதைத்தான் நம்முடைய ஆண்டவர் இந்த வசனங்களிலே கூறியிருக்கிறார். பாருங்கள், மத்தேயு 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? உங்கள் சகோதரனுடைய கண்ணிலே இருக்கும் ஒரு சிறிய மரத்தூளை உங்கள் சொந்த கண்ணில் இருக்கும் ஒரு பெரிய மரக்கட்டையோடு அவர் ஒப்பிடுகிறார். இங்கே மரக்கட்டை என்பது மற்றவர்களை விமர்சிக்கும் மனப்பான்மையையும் பாரபட்சமான எண்ணத்தையும் குறிக்கிறது. இத்தகைய பெரிய தடை உங்கள் பார்வையை மறைத்து கொண்டிருக்கும் பொழுது மற்றவரிடத்தில் உள்ள சிறிய பாவங்களை பற்றி தீர்ப்பு வழங்க உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை என்பதே இதன் பொருள். தொடர்ந்து அடுத்த 2 வசனங்களை பாருங்கள். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனங்கள். இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். கடுமையான தீர்ப்பு வழங்கும் விஷயத்திலே நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்றவர்களை கடுமையாக விமர்சிக்க கூடாது என்று இயேசு தெளிவுபடுத்தினாலும் அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் என்றும் அவர் கூறியிருக்கிறார். மறைந்த டாக்டர் ஜேம்ஸ் மெக்கன்லி இதை தனது தனித்துவமான பாணியிலே இவ்வாறு கூறியிருக்கிறார். கவனியுங்கள், நான் ஒரு நீதிபதி அல்ல, ஆனால் நான் கனிகளை பரிசோதிப்பவன் என்று கூறியிருக்கிறார். ஆம், ஒரு கிறிஸ்தவர் நல்ல கனிகளை கொடுக்கிறாரா இல்லையா என்பதை நம்மால் நிச்சயமாக சொல்ல முடியும். இப்பொழுது இயேசு நம்மை ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே நிறுத்துகிறார். ஒருபுறம் மற்றவர்களை தீர்க்கக்கூடாது என்று சொல்கிறார், மறுபுறம் கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து எச்சரிக்கையாக இருக்க சொல்கிறார். இந்த இரண்டிற்கும் இடைப்பட்ட நிலையிலே நாம் எப்படி செயல்படுவது என்ற சவாலைத்தான் அவர் நமக்கு முன்வைக்கிறார். பாருங்கள், மத்தேயு 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள், உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதேயுங்கள், போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திரும்பிக் கொண்டு உங்களை பீறி போடும். நாய்கள் யார், பன்றிகள் யார் என்பதை நாம் அடையாளம் காண வேண்டும் அல்லவா? அவர் இங்கே 4 கால் விலங்குகளை பற்றி சொல்லவில்லை. பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடுக்கவோ நம் முத்துக்களை பன்றிகள் முன் எறியவோ கூடாது. எனவே நாம் ஒரு முடிவை எடுக்க வேண்டிய அவசியம் எங்கே இருக்கிறது? சில நேரங்களிலே
சில இடங்களிலே சிலரை பார்த்து எதுவுமே பேசாமல் இருப்பதே நல்லது. இது நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரு விவேகமான முடிவு என்று சொல்லலாம். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாயிருந்தார். அவர் அற்புதமாக மனம் மாறி இன்று தேவனுடைய சிறந்த ஊழியக்காரராக இருக்கிறார். சட்டமன்றத்தின் மற்ற உறுப்பினர்கள் அவர் எப்படி குடித்தார் என்பதை அறிந்திருந்தார்கள். பின்னர் அவர் மனம் மாறி திருந்தியதை பற்றியும் கேள்விப்பட்டார்கள். ஒரு நாள் இந்த நபர் சட்டமன்றத்திலே தனது இருக்கையிலே அமர்ந்திருந்தார். அவருடைய சக உறுப்பினர்கள் அவரை பார்த்தார்கள். இறுதியாக ஒருவர் எழுந்து நின்று கூட்டத்தின் தலைவரிடத்திலே, இப்பொழுது இந்த பிரசங்கியார் பிரசங்கிப்பார் என்று கிண்டலாக சொல்ல எல்லாரும் சேர்ந்து சிரித்தார்கள். ஆனால் அவர் அந்த சந்தர்ப்பத்தை மிக ஞானத்தோடு கையாண்டார். அவரும் சிரித்து கொண்டே எழுந்து நின்று, மன்னித்து கொள்ளுங்கள், எனக்கு எதுவும் சொல்ல தெரியவில்லை, முத்துக்களை பன்றிகள் முன் போடாதேயுங்கள் என்று என் தேவன் எனக்கு கற்பித்திருக்கிறார் என்று சொல்லிவிட்டு உட்கார்ந்து விட்டார். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு யாரும் அவரை கேலி செய்யவில்லை. நமது சமுதாயத்திலே பன்றிகளும் நாய்களும், அதாவது சத்தியத்தை மதிக்காதவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் ஒப்புக்கொள்ளத்தான் செய்ய வேண்டும். இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒருபுறம் தீர்ப்பு வழங்கக்கூடாது என்கிறார், மறுபுறம் யார் பன்றி யார் நாய் என்று தீர்மானிக்க சொல்கிறார். இந்த இக்கட்டான சூழலிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் அடுத்த வசனத்திலே சொல்லியிருக்கிறார். பாருங்கள், மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7, 8 வசனங்கள். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். இந்த உலகத்து மனிதர்களை எப்படி கையாள்வது என்பதுதான் தேவனுடைய பிள்ளைக்கு இருக்கும் மிகப்பெரிய சவால். ஒவ்வொரு நாளும் நாம் உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள், நல்லவர்கள், ஏமாற்றுக்காரர்கள் என பலதரப்பட்ட மனிதர்களை சந்திக்கிறோம். இதில் சிலருக்கு நம்முடைய அன்பும் உதவியும் தேவைப்படுகிறது. அவர்களால் நமக்கும் நன்மைகள் உண்டு. இவர்களை நாம் அரவணைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் மற்றவர்களோ கெட்டவர்கள், அவர்கள் நம்மை அழித்து விடுவார்கள். இவர்களை நாம் தூரம் தள்ள வேண்டும். இவர்களை நாம் எப்படி அடையாளம் காண்பது? அதற்குத்தான் இயேசு கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள் என்று வேதம் சொல்வது முக்கியமாக இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காகத்தான். இந்த வசனங்களை நாம் மற்ற சூழ்நிலைகளுக்கும் பயன்படுத்தலாம். ஆனால் முதன்மையாக இது மனிதர்களை கண்டறிவதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நான் போதகராக இருந்தபொழுது திருச்சபையிலே பலதரப்பட்ட மனிதர்களை சந்தித்திருக்கிறேன். என் வீட்டிலிருந்து வெளியே செல்லும் பொழுதெல்லாம் நான் ஆண்டவரிடத்தில், இன்று நான் பல புதிய மனிதர்களை சந்திக்கப் போகிறேன், ஒவ்வொருவரிடத்திலேயும் நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே எனக்கு சொல்லித்தாரும் என்று நான் ஜெபிப்பேன். ஏனென்றால் சிலருக்கு என் உதவி தேவைப்படலாம், ஆனால் சிலர் எனக்கு துரோகம் செய்ய நினைக்கலாம். நாம் எத்தனை முறை மனிதர்களால் எப்படியெல்லாம் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் இல்லையா? ஆரம்ப கால திருச்சபையிலே அனனியாவும் சப்பீராலும் பொய் சொல்வதை பேதுருவால் எப்படி உடனே கண்டுபிடிக்க முடிந்தது என்பது ஆச்சரியமாக இருக்கிறது இல்லையா? ஆனால் யாராவது பொய் சொன்னால் என்னால் அதை எளிதிலே கண்டுபிடிக்க முடியாது. ஆரம்ப கால திருச்சபையினருக்கு இருந்த அந்த ஆவிக்குரிய பகுத்தறிவும் ஞானமும் எனக்கு இல்லை. இது இன்று ஒரு சிலருக்கு மட்டுமே இருக்கும் வரம் என்று நான் நினைக்கிறேன். அதனால்தான் மற்றவர்களை பற்றி தெரிந்து கொள்ள நாம் ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியம். நீங்கள் புதிய நண்பர்களை சந்திக்கும் பொழுது அவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கடவுளிடத்தில் எப்பொழுதாவது கேட்டிருக்கிறீர்களா? அப்படி செய்ய வேண்டியது மிகவும் அவசியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற விஷயங்களிலே உங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வசனங்களை பாருங்கள். உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இங்கேதான் பொன்னான விதிமுறை மிகச் சரியாக பொருந்துகிறது. பாருங்கள், வாசிக்கிறேன். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம். சரி, நீங்கள் ஒரு புதிய நபரை சந்திக்கும் பொழுது அவரை எப்படி நடத்துகிறீர்கள்? உங்களுக்கு தெரியாது. நீங்கள் யாரையும் தீர்ப்பளிக்கக்கூடாது. ஆனால் அவர் ஒரு நாயை போன்றவரா அல்லது பன்றியை போன்றவரா, தீய குணமுள்ளவரா என்பதை நீங்கள் அறிந்து கொள்வது நல்லது. பிரியமானவர்களே, இன்று போலியான மனிதர்களிடத்திலே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? ஜெபிக்க வேண்டும். யாரை சந்திக்க சென்றாலும்
ஜெபித்து விட்டு செல்லுங்கள். மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுதான் நீங்கள் பின்பற்ற வேண்டிய கொள்கை. இந்த பொன்னான கட்டளையில் ஆதலால் என்ற வார்த்தை தான் மிக முக்கியமானது. இது இந்த பொன்னான விதிமுறை அதற்கு முன் சொல்லப்பட்டவைகளுடன் இணைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த விதிமுறையானது ஜெபத்தின் மேல் கட்டமைக்கப்பட்டுள்ளது. இது அனைத்தும் ஒரே தொகுப்பாக வருகிறது. இந்த பொன்னான விதிமுறையை மட்டும் தனியாக எடுத்துக்கொண்டு நான் இதன்படி வாழ்கிறேன் என்று சொல்ல வேண்டாம். கர்த்தர் எதை பற்றி பேசுகிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நாம் கேட்கும் போதும் தேடும் போதும் தட்டும் பொழுதும் மட்டும்தான் இந்த பொன்னான விதிமுறையின் ஒளியிலே நம்மால் வாழ முடியும். பாருங்கள், மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாயிருக்கிறது. அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற படம் அதிக சந்தோஷங்கள் நிறைந்த ஒரு அகலமான வெள்ளை பாதைக்கும் இருண்ட மற்றும் விரும்பத்தகாத ஒரு குறுகிய சந்துக்கும் இடையிலான தெரிவு அல்ல. உண்மையில் அவர் ஒரு புனல் போன்ற படத்தை இங்கே காட்டுகிறார். நீங்கள் ஒரு புனலின் அகலமான பகுதியிலே நுழைந்தால் அது போக 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 சுருங்கி இறுதியிலே மரணம், அழிவு மற்றும் நரகத்திற்கு உங்களை கொண்டு செல்லும். ஆனால் நீங்கள் அந்த புனலின் குறுகிய பகுதியிலே நுழையலாம். அங்கேதான் கிறிஸ்து இருக்கிறார். அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். ஆடுகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படம் வந்தேன் என்று அவர்தான் கூறியிருக்கிறார். நீங்கள் அவரோடு நடக்க நடக்க அந்த பாதை இன்னும் அகலமாகிக் கொண்டே செல்லும். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்திலே 47ஆம் அதிகாரத்திலே தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து ஒரு நதி புறப்பட்டு வருவதை நினைத்து பாருங்கள். அது ஒரு சிறிய நீரோடையாக தொடங்கி பிறகு ஒரு பெரிய ஆறாக விரிந்தது. இப்படித்தான் ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையும் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அது இன்னும் சிறப்பாக மாறிக்கொண்டே இருக்கிறது. இதை பற்றி தான் இயேசுவும் பேசி கொண்டிருக்கிறார். கவனியங்கள், மத்தேயு 7ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டு தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையும் பறிக்கிறார்களா? இஸ்ரவேல் மக்கள் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எதிராக எச்சரிக்கப்பட்டார்கள். அதே போல திருச்சபையும் கள்ள போதகர்களுக்கு எதிராக எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இவர்கள் இருவருமே ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டுதான் வருகிறார்கள். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்கிறது? கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். அவருடைய கனிகளினாலேயே நாம் அவர்களை அடையாளம் காண வேண்டும். அவருடைய வாழ்க்கையிலே நாம் எதை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் என்பதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் பாருங்கள். பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் சென்று நான் பொன்னான விதிமுறையின்படி வாழ்கிறேன் என்று வாயால் பெருமையாக சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் அங்கே முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறீர்களா என்பதுதான். நீங்கள் அவருடைய சித்தத்தை செய்கிறவராக இருந்தால் உங்களுக்கு ஒரு இரட்சகர் தேவை என்பதை உணர்ந்து நீங்களே கிறிஸ்துவிடம் வந்திருப்பீர்கள். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 22-23 வசனங்களை பாருங்கள். அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தணும் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். இந்த வசனம் இப்பொழுது வாழுகிற விசுவாசிகளை குறித்து சொல்லப்படவில்லை என்பது மிக தெளிவாக தெரிகிறது. உண்மையான விசுவாசிகள் மரித்து போனாலும் உயிரோடு இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை நடுவானிலை சந்திக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். விசுவாசிகள் யாரையும் பார்த்து இயேசு கிறிஸ்து என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்ல போகிறதில்லை. மகா உபத்திரவத்தின் காலத்தை குறித்தும் 1000 வருட அரசாட்சியின் காலத்தை குறித்தும் இந்த வேத பகுதி சொல்கிறது. மகா உபத்திரவ காலத்திலே வாழும் மீதமுள்ளவர்களுக்கு மலை பிரசங்கம் ஒரு விசேஷித்த அர்த்தத்தை கொடுக்கும் என்பதை குறிக்கும் வசனம்தான் இது. அது மட்டுமல்ல, இன்றைய விசுவாசிகளுக்கும் இது ஒரு எச்சரிப்பின் சத்தமாயும் இருக்கிறது.
இன்றைக்கு அநேகர் அற்புதங்களை செய்யும் சில ஊழியர்களை குறித்து மிக பெரிதாக பேசுகிறார்கள். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அடுத்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாம் கூற முடியாது என்பதை உணர்ந்து கொள்கிறோம். கிறிஸ்தவர்களிடையே பலருடைய உதடுகளிலே இயேசு கிறிஸ்துவின் பெயர் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் பெயரை கூறுவதனாலே, வேத புத்தகத்தை பயன்படுத்துவதனாலே அவர்களுடைய மார்க்கம் சரியானது என்று கூற முடியாது. வெளிப்பிரகாரமாக நடைபெறுகிற காரியங்கள் அல்ல, உள்ளே அவர்களுக்கும் சிலுவையிலே அறையுண்ட இரட்சகருக்கும் இடையிலான உறவே மிக முக்கியமானது. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24-25 வசனங்களை பாருங்கள். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நீங்கள் கிறிஸ்துவிடத்திலே வந்தால் அவரே உங்கள் அஸ்திபாரம் அல்லது அடித்தளம். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை இல்லாமல் வேறொரு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. இதை 1 கொரிந்தியர் 3:11 நாம் வாசிக்கிறோம். நீங்கள் கிறிஸ்துவாகிய அந்த அஸ்திபாரத்தின் மேலே நிலைத்திருக்கும் பொழுது அதன் மேல் உங்கள் வாழ்க்கையை கட்ட முடியும். பரிசுத்த ஆவியானவருக்கு உங்களை ஒப்புக் கொடுப்பதன் மூலம் தங்கம், வெள்ளி மற்றும் விலையேறப்பெற்ற கற்களுக்கு ஒப்பான ஒரு வாழ்க்கையை நீங்கள் கட்டி எழுப்ப முடியும். ஆனால் அங்கே இன்னொரு விதமான கட்டிடமும் இருக்கிறது. பாருங்கள், மத்தேயு 7ஆம் அதிகாரம் 26-27 வசனங்கள். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தியில்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். அந்த மணல் என்பது என்ன? அது மனிதனுடைய நற்குணமும் மனிதனுடைய சுய முயற்சியும். அது மாம்சத்திற்குரிய பழைய பலவீனமாகும். அருமையான சகோதரனே, சகோதரியே, நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் மாம்சம், அதாவது சுய பலம் கொடுப்பதை விட மேலான ஒன்று உங்களுக்கு தேவை. மத்தேயு இந்த பகுதியை என்ன சொல்லி முடிக்கிறார் பாருங்கள். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 28-29 வசனங்கள். இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த போது அவர் வேதபாரகரை போல் போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு அந்த வகையான போதகராகவே இருந்தார். அவர் அதிகாரத்தோடு போதித்தார். தான் படித்த எதையோ அப்படியே அவர் திரும்ப சொல்லுகிறவராக இருக்கவில்லை. தேவனுடைய வார்த்தையின் அதிகாரத்துடனும் அது உண்மையிலேயே தேவனுடைய வார்த்தை தான் என்ற நம்பிக்கையுடனும் நாம் பேசவில்லை என்றால் நமக்கும் சொல்லிக்கொள்ளும்படியாக பயனுள்ள ஒன்றும் இல்லை என்பதை நீங்களும் நானும் உணர வேண்டும். தான் ஒருபோதும் முயற்சித்து பாராத, தனக்கே சரியாக தெரியாத வெறும் தத்துவங்களை அடுக்குகிறவரின் பேச்சை நாம் யாரும் கேட்க விரும்புகிறதில்லை. இன்று நம்மிடத்திலே கொடுப்பதற்கு ஒரு நற்செய்தி இருக்கிறது. அது ரட்சிப்பின் செய்தி. அது நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்திருப்பதால் அது உண்மையானது என்று நமக்கு தெரியும். மேலும் கிறிஸ்துவிடத்திலே வந்த மற்றவருடைய வாழ்க்கையிலேயும் அந்த செய்தி மாற்றத்தை ஏற்படுத்துவதை நாம் பார்த்திருக்கிறோம். அருமையான சகோதரனே, சகோதரியே, மலை பிரசங்கம் என்பது வேதத்தின் ஒரு மகிமையான பகுதி. இதை மேலோட்டமாக தாண்டி போய்விடக்கூடாது. நீங்கள் இதை சரியாக வாசித்தால் அது உங்களை இயேசு கிறிஸ்துவிடம் நிச்சயமாய் கொண்டு போய் சேர்க்கும். இதில் சொல்லப்பட்டுள்ள கட்டளைகளை நிறைவேற்ற முடியாமல் நீங்கள் எப்படி தோற்று போகிறீர்கள் என்பதை அது உங்களுக்கு காட்டும். நீங்கள் பலவீனமானவர் என்றும் பாவி என்றும் அது உங்களுக்கு புரிய வைக்கும். இது உங்களை கடவுளின் இரக்கத்திற்காக அள வைக்கும். மேலும் ரட்சிப்பிற்காக உங்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வரும். நீங்கள் கிறிஸ்துவை உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை தருவார். அந்த ஆவியானவர் மட்டுமே இந்த உயரிய தரமான வாழ்க்கை வாழ உங்களுக்கு பலன் அளிப்பார். அருமையானவர்களே, மலை பிரசங்கத்தின் இந்த இறுதி பகுதி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு திசை காட்டியாக அமைகிறது. நாம் இதுவரை தியானித்த கருத்துக்களின் சாராம்சம் இதுதான். பிறரை தீர்க்கக்கூடாது என்று சொல்லும் அதே வேளையிலே கள்ள போதகர்களையும் தீய வழிகளையும் அடையாளம் காணும் ஆவிக்குரிய பகுத்தறிவை நாம் பெற்றிருக்கவலாய் இருக்க வேண்டும். இது நமது சொந்த முயற்சினாலே வருவதல்ல, ஜெபத்தின் மூலம் தேவன் அருளும் வரமாகும். இரண்டாவதாக, கர்த்தாவே கர்த்தாவே என்று உதடுகளினால் அறிக்கை செய்வது மட்டும் போதாது. பிதாவின் சித்தத்தை செய்கிறவனே பரலோகத்திலே பிரவேசிப்பான். வெளிப்படையான அற்புதங்களை விட கிறிஸ்துவோடு நமக்கு இருக்கும் அந்த அந்தரங்கமான
உண்மையான உறவே மிக மிக முக்கியமானது. மூன்றாவதாக, வாழ்க்கை என்னும் வீட்டை எதின் மேல் கட்டுகிறோம் என்பதே அதன் நிலைக்குதற்கும் தன்மையை முடிவு செய்கிறது. இயேசு காட்டும் அந்த 2 அஸ்திவாரங்களையும் நாம் கவனிக்க வேண்டும். மணல் என்பது மனிதனுடைய சுய நீதி, புகழ் மற்றும் உலக பெருமையை குறிக்கிறது. சோதனைகள் என்னும் பெருமழை வரும் பொழுது மணல் மேல் கட்டப்பட்ட வாழ்க்கை சரிந்துவிடும். ஆனால் கன்மலை என்பது கிறிஸ்துதான். அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் தன் வாழ்க்கையை பாறையின் மேலே கட்டுகிறான். பிரியமானவர்களே, உங்கள் தீர்மானம் என்ன? மலைப்பிரசங்கம் நம்மை ஒரு கண்ணாடியை போல சந்திக்கிறது. அது நம்முடைய பலவீனங்களையும் பாவங்களையும் நமக்கு சுட்டி காட்டி நம்மால் சுய பலத்தினாலே இந்த உயரிய வாழ்க்கை வாழ முடியாது என்பதை உணர வைக்கிறது. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் இதுதான். நமது இயலாமையை கர்த்தரிடத்திலே ஒப்புக்கொண்டு இயேசு கிறிஸ்துவிடத்திலே வருவோம். அவரே நம்முடைய அஸ்திபாரம் ஆகட்டும். அவரையே விசுவாசிப்போம். பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு கூட ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்போம். புயல்களும் காற்று வீசும் இந்த உலகத்திலே கண்மலையாய கிறிஸ்துவின் மேலே கட்டப்பட்ட வாழ்க்கை மட்டுமே என்றென்றும் நிலைத்திருக்கும். அந்த ஆசீர்வாதத்தை தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுவாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறீங்களா அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே யாரையும் வெளியே பார்த்து நாங்கள் நிதானிக்காதபடி, குற்றவாளிகள் என்று தீர்க்காதபடி எங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வசனங்களிலே நாங்கள் படித்த காரியங்களை என்னுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்திலேயும் தவறாய் குற்றம் சாட்டப்பட்டு பல இடங்களிலே வேதனையோடு இருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அலுவலகத்திலேயோ, பள்ளியிலேயோ, ஆஸ்பத்திரியிலேயோ, கல்லூரிகளிலேயோ, அலுவலகங்களிலேயோ, தொழிற்சாலைகளிலேயோ தவறாய் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற மக்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். அவர்களை தவறாய் குற்றம் சாட்டினவர்கள் உண்மையை புரிந்து கொண்டு அவர்களை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே எந்த சூழ்நிலையிலேயும் ஆண்டவரே நாங்கள் தவறாய் நிதானிக்காதபடி எங்களை காத்துக்கொள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். உம்மை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே உம்மோடு ஓட்டப்பட்டவர்களாக, உம்மோடு அனுதினமும் நடக்கிறவர்களாக, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் வாழ நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்டுக்கொண்டே எங்களோடு இப்பொழுது ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் ஒவ்வொரு சகோதரியும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய தேவைகளை சந்தியும், ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் கொடுத்து அவர்களை மென்மேலும் ஆசீர்வதியும். இயேசு இரட்சகரின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எப்படிப்பட்ட வாசல் வழியாய் நாம் உட்பிரவேசிக்க வேண்டும்? எப்படிப்பட்ட வாசல் வழியாய் நாம் உட்பிரவேசிக்க வேண்டும்? ஆப்ஷன் ஏ குறுகிய வாசல், ஆப்ஷன் பி இடுக்கமான வாசல், ஆப்ஷன் சி அகலமான வாசல். இன்றைய நிகழ்வின் மூலம் ஆவிக்குரிய பகுத்துணர்தல் எவ்வளவு முக்கியம் என்பதை பார்த்தோம். இதுவும் ஆவிக்குரிய வரங்களில் ஒன்று. மற்ற ஆவிக்குரிய வரங்களை அன்பின் பிதாவிடம் கேட்டு பெற்றுக்கொள்ளும் நாம் இந்த வரத்தை குறித்து யோசிக்கிறோமா? இதை பெற்றுக்கொள்ள ஆவல் கொள்கிறோமா? விசுவாசம், பகுத்தறிதல் போன்ற வரங்கள் நம்மை ஆவிக்குரிய வாழ்வில் உறுதியாக கடந்து செல்ல நமக்கு உதவி செய்கிறது. நாம் எப்படிப்பட்ட வரங்களை நாடுகிறோம் என்பது நம் ஆவிக்குரிய தன்மையை வெளிப்படுத்துகிறது. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். நீதிமொழிகள் 14:26.